எல்லாம் எழுப்பி மோட்டாரை பொருத்தி பைப்லைனை போட்டு ஒவ்வொரு ஏரியும் இணைக்க வேண்டும். இந்த 57 ஏரிக்கு இப்ப தண்ணீர் போயிருக்க, அந்த ஏரிக்கு இறக்கணும்னா வாய்க்கா வெட்டணும். வாய்க்கா வெட்டணும்னு சொன்னா பல இடங்கள்ல நம்முடைய விவசாயிகளுடைய தனியார் நிலத்தை எடுக்க வேண்டி இருக்கிறது. 239 ஏக்கரை இன்றைக்கு கையகப்படுத்த அந்த வாய்க்காலை வெட்டி இருக்கிற அரசாங்கம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இத்தனையும் வெட்டி பைப்லைனை போட்டு வெள்ளாளிலே ஒரு வெள்ளாளகுண்டத்திலே ஒரு வெள்ளாளபுரம் மன்னிக்கணும் வெள்ளாளபுரத்தில் கொங்கனாபுரம் ஒன்றியத்தில் இருக்கிற அங்கே ஒரு 10 மோட்டரை நிறுவி ராட்சச மின்சார மோட்டார், ஒரு மோட்டார் 650 ஹார்ஸ் பவர், இதையும் நிறுவி ஒவ்வொரு ஏரிக்கும் வாய்க்காலை வெட்டி கொடுப்பது என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல. பெருமையோடு நெஞ்சை நிமித்து சொல்லுகிறேன், இது அண்ணன் தளபதி ஒருவர் அவர்களால் தான் முடிந்தது. இன்றைக்கு 57 ஏரிகளுக்கு தண்ணீர் போயிருக்கிறது. ஆக இன்னும் மீதி 25 ஏரி. இது சாதாரண திட்டம் அல்ல. கிட்டத்தட்ட 2300 ஏக்கர் இன்றைக்கு இந்த 57 ஏரியிலேயே பயன்பட்டு இருக்கிறது. ஆகவே இன்னும் 25 ஏரிக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டிய கடமை உணர்வுள்ள இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அமைச்சர் அவர்கள் முனைப்போடு, நானும் அமைச்சர் அவர்களும் கடந்த மாதம் இன்றைக்கு இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன், மாண்புமிகு துரைமுருகன் இடத்திலே நேரிலே சென்று அந்த கோரிக்கையை வைத்து அது பரிசீலனை இருக்கிறது. கூடிய விரைவில் அந்த 25 ஏரிக்கும் கழக ஆட்சியிலே நீர் நிரப்பப்படும் என்பதை பெருமையோடு சொல்லி வந்திருக்கிற அத்துணை பேருக்கும் இந்த விவசாய பெருங்குடி மக்களுடைய வளர்ச்சியிலே வாழ்விலே அக்கறை கொண்டிருக்கிற அரசு ஆட்சிக்கு வந்தவுடன் 12,000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்த ஆட்சி வேறு எந்த ஆட்சியிலும் செய்யவில்லை. இந்த ஆட்சி தான் செய்தது. அது மட்டுமல்ல, கொடுத்த கடன்கள் முறையற்று இருந்தது என்று அதிகாரிகள் சொல்லியும் கூட எல்லோரும் தமிழர்கள், வாக்களித்தவர் வாக்களிக்காதவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு இந்த ஆட்சி வழங்கும் என்பதை உறுதிப்படுத்துகிற வகையிலே தான் இந்த மாவட்டத்திலே மட்டும் கிட்டத்தட்ட 1 லட்சம் விவசாயிகள் பயன்படுகிற வகையில 807 கோடி ரூபாய் இந்த மாவட்டத்திற்கு மட்டும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் 12,000 கோடி விவசாய கடனை தள்ளுபடி செய்தது மட்டுமல்லாமல் பெண்கள் வாங்கிய அந்த நகைக்கடனையும் தள்ளுபடி செய்து, சொன்னதையெல்லாம் செய்து சொல்லாதையும் செய்திருக்கிற ஆட்சி. இன்றைக்கு மகளிர் சுய உதவி குழுக்களுடைய கடனை எல்லாம் தள்ளுபடி செய்திருக்கிற ஆட்சி. வாக்களித்தவர் வாக்களிக்காக என்று இல்லாமல் இவ்வளவு பெண்கள் வந்திருக்கிறீர்களே, மாதா மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுக்கிறாரே, ஏன்? உங்களுடைய தியாகத்திற்காக. அந்த குடும்பத்தின் என்று சொல்லுவது நீங்கள் இல்லை என்றால் அந்த குடும்பம் இல்லை. 2 நாளைக்கு நீங்க படுத்துக்கிட்டீங்கன்னா அந்த குடும்பம் நாரி போயிடும். என்னை வளர்த்தவள் தாய், இங்கே வந்திருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் பெற்று வளர்த்தவர்கள் தாய்மார், பெண் தான். அவள் இல்லை என்றால் அந்த குடும்பம் இல்லை. ஆகவேதான் அவளுடைய தியாகத்தை மதித்து மாதா மாதம் 1000 ரூபாய் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற 1,30,00,000 தாய்மார்களுக்கு உரிமை தொகையாக கொடுக்கிறார். உரிமை தொகையாக அதை புரிந்து வைத்திருக்கிற முதல்வர், இன்றைக்கும் நீங்கள் கட்டணமில்லாத பயணம் செல்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய தியாகத்தை மதித்து நீங்கள் யாரிடத்திலும் கையேந்த கூடாது, சொந்த காலிலே நிற்க வேண்டும் என்று சொல்லி வழங்கி வருகிறார். நம் வீட்டு பெண்கள் இன்றைக்கு பட்டம் படிக்க வேண்டும் என்று மாதா மாதம் புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய் பட்டப்படிப்பு முடிகிறவர்களும் கொடுத்துட்டு இருக்காங்க. எந்த ஆட்சியும் கொடுக்கல. இந்த தண்ணியும் எந்த ஆட்சியும் கொடுக்கல, கழக ஆட்சி தான் கொடுத்தது. உங்களுக்கு செய்யறதும் கழக ஆட்சி தான். ஆகவேதான் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நன்றி உணர்வோடு இன்றைக்கு 40 தொகுதிகளிலும் 40 நாடாளுமன்ற தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை